ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இரண்டாம் இடை பருவத் தேர்வு நவம்பர் 2024 12ஆம் வகுப்பு தமிழுக்கான கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, செகண்ட் மிட் டர்ம் டெஸ்ட் தமிழ் பொறுத்த வரைக்கும் இந்த கொஷின் பேப்பர் கொஷின் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ டோட்டல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 45 மார்க்கு, 1 மார்க் வந்து ஒரு 8 1 மார்க் கொடுத்துருக்காங்க. புக் பேக் 1 மார்க்கை நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ப்ளஸ் இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய குருவினா சிறுவினா 5 into 10 எண் வகை மெய்ப்பாடுகள் யாவை, ஒரு முக எழினி பெருமுக எழினி குறிப்பு வரைக, பொருள் வேறுபாடு அறிந்து தொடரமைக்க, அதே மாதிரி அறிவுடைமை வேந்தனின் நெறி குறித்து பிரசாந்தையர் கூறுவனையாவை, பாவிகம் விளக்கம், அதே மாதிரி 3 into 4 12 நாட்டிய அரங்கின் அமைப்பை இளங்கோவடிகள் காட்சிப்படுத்தும் பாங்கு குறித்து உங்கள் கருத்தை எழுதுக, திரைப்படத்தின் காட்சி ஆற்றலை எடுத்துக்காட்டுடன் புலப்படுத்துக, அகழாது அணுகாது தீகாய்வார் போல இக்குரட்பாவில் பயின்ற ஒரு மணி, உங்கள் கனவு ஆசிரியர் குறித்து கட்டுரை எழுதுக. அதே மாதிரி வினாக்களுக்கு விடையிலி அறிவுடைமை வாழ்வின் உயருக்கு துணை நிற்கும் என்பதை வள்ளுவமொழி நின்று விளக்குக, நிர்வாக மேலாண்மை குறித்து இறையன்பு கூறும் கருத்துக்களை எழுத, மகா நடிகரை கண்ட பாலச்சந்திரன் மன வேடத்தை நயத்துடன் எழுதுக, சங்ககால வரலாற்றை அறிந்து கொள்ள புகழூர் கல்வெட்டு எவ்வகையில் துணை புரிகிறது, அதே மாதிரி குழல் வழி என தொடங்கும் சிலப்பதிகார பாடல் தொடர்பு என முடியும் குறள் கேட்டிருக்காங்க. ஸோ இதான் 12ஆம் வகுப்பு 2ஆம் இடை பருவத் தேர்வு நவம்பர் 2024க்கான கவர்மெண்ட்டோட அஃபீஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரோட கொஷின் நல்லா படிச்சுட்டு போங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைனில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே தொடர்ந்து வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஷின் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்தடுத்து நிறைய கொஷின் பேப்பர் வந்து அப்லோட் பண்ண போகிறோம் செகண்ட் மிட் டர்முக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு நம்ம மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் மிட் டர்முக்கு மட்டும் கிடையாது, ஆஃப் இயர்லி எக்ஸாம் பேப்பர் ப்ரெசன்டேஷன் எல்லாமே வந்து தொடர்ந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ நோட்டிஃபிகேஷன் எடுத்துக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ. ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடம் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இரண்டாம் இடை பருவத் தேர்வு நவம்பர் 2024 12th ஸ்டாண்டர்ட் தமிழுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ டைமிங் வந்து 1.5 மணி நேரம், மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 50 மார்க்கு. 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, செகண்ட் மிட் டர்ம் டெஸ்ட் நவம்பர் 2024 நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். இதில் இருக்கக்கூடிய குருவினா சிறுவினா நெடுவினா நல்லா படிச்சுக்கோங்க, கம்பல்சரி நல்லா பார்த்துக்கோங்க. ஒருமுக எழினி பெருமுக எழினி குறிப்பு வரைக, எண் வகை மெய்ப்பாடுகள் யாவை, பருவத்தே பயிர் செய் நேர மேலாண்மையோட பொருத்தி எழுதுக, காட்சி முறைவு என்பது யாது. அதே மாதிரி கீழே 2 into 4 8 அறிவின் மேன்மை பற்றி திருக்குறள் வழி நீவிர் கருதுவன யாவை, நாட்டிய அரங்கின் அமைப்பை இளங்கோவடிகள் காட்சிப்படுத்தும் பாங்கு குறித்து எழுதுக, வேளாண் மேலாண்மை குறித்து நீவிர் பரிந்துரைவற்றை எழுதுக, ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, திரைப்படத்துறை 1000 பேரை காப்பாற்றும் தொழிலா அல்லது கலைகளின் சங்கமமா, உங்களின் பார்வையினை கட்டுரையாக்குக, எளிய மக்களின் வழியினை நாட்டுப்புற இலக்கிய வடிவங்களை முழுமையாக பிரதிபலிக்கின்றன. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, மனப்பாட பாடல் சிலப்பதிகாரம் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே தமிழாக்கம், அனிமினேஷன், சவுண்ட் எஃபெக்ட், கண் துடைப்பு வாக்கியத்தில் அமைக்க, தலைக்கோள் உணர்ச்சி விதி தருக, இது ரொம்ப முக்கியம். அண்ட் தென் கீழே வந்து பார்த்தீங்கன்னா, எவேனும் 2 வினாக்களுக்கு விடையிலி 2 into 4 8 சொற்பொருள் பின்வரும் நிலையணி நல்லா படிச்சுக்கோங்க. தூய்மை அல்லது சேவை கவிதை வந்து எப்போவுமே எழுத சொல்லுவாங்க. இலக்கியம் நயம் பாராட்டல் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நெடுவினா பொறுத்த வரைக்கும் நமக்கு சங்ககால வரலாற்றை அறிந்து கொள்ள புகழூர் கல்வெட்டு எவ்வகையில் துணை புரிகிறது, உங்கள் ஊர் பகுதியில் வாழும் கலைஞர் ஒருவரை நேரில் பார்த்த அனுபவத்தை விவரித்து கட்டுரையாக்குக, ரொம்ப முக்கியம். ஸோ கண்டிப்பாக இந்த வினாத்தாளில் இருக்கக்கூடிய வினாக்களை நல்லா படிச்சுக்கோங்க. இதான் 12ஆம் வகுப்பு தமிழ் 2ஆம் இடை பருவத் தேர்வு நவம்பர் 2024க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. தேங்க்யூ. ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் செகண்ட் மிட் டர்ம் டெஸ்ட் நவம்பர் 2024க்கான கவர்மெண்ட்டோட ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பர் கொஷின் எல்லாம் படிச்சுக்கோங்க. பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் 45 மார்க் பேட்டர்னில் கொஷின் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. இது கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர், அதனால் அந்த கொஷின் பேப்பர் கூடிய கொஷின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. குருவினா சிறுவினா நெடுவினா எல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. ஒரு மதிப்பெண் வினாக்கள் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே புத்தக வினாக்கள் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கு. 5 into 2 10 எவையேனும் 5 வினாக்களுக்கு விடையிலி எண் வகை மெய்ப்பாடுகள் யாவை, ஒருமுக எழினி பெருமுக எழினி குறிப்பு வரைக, பொருள் வேறுபாடு அமைந்து தொடரமைக்க, அதே மாதிரி அறிவுடை வேந்தன் நெறி குறித்து பிரசாந்தையர் கூறுவன யாவை, மரபு சொற்கள் பொறுத்த வரைக்கும் வாக்கியம் அமைக்கணும், வழி வழியாக ஆணி அடித்தார் போல, பாவிகம் விளக்குக. அடுத்து 3 into 4 12 இதில் நாட்டிய அரங்கின் அமைப்பை இளங்கோவடிகள் காட்சிப்படுத்தும் பாங்கு குறித்து உங்கள் கருத்தை எழுதுக.
திரைப்படத்தின் காட்சி ஆற்றலை எடுத்துக்காட்டுடன் புலம்படுத்துக. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கனவு ஆசிரியர் குறித்து கட்டுரை எழுதுக. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வந்து 2 × 5 10 இதில் பார்த்தீங்கன்னா அறிவுடை வாழ்வின் உயர்வுக்கு துணை நிற்கும் என்பதை வள்ளுவம் வழி நின்று நிறுவுக. நிர்வாக மேலாண்மை குறித்து இறையன்பு கூறும் கருத்துக்களை தொகுத்தெழுதுக. மகா நடிகரை கண்ட பாலச்சந்திரனின் மனவேடத்தை நயத்துடன் எழுதுக. சங்ககால வரலாற்றை அறிந்து கொள்ள புகழூர் கல்வெட்டு எவ்வகையில் துணை புரிகிறது விளக்குக. அதே மாதிரி குழல் வழி என தொடங்கும் சிலப்பதிகார பாடலை எழுதுக. தொடர் என முடியும் திருக்குறள் கேட்டிருக்காங்க, நல்லா படிச்சுக்கோங்க. மனப்பாட பாடல். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி 12ஆம் வகுப்பு மாணவர்கள் உங்களுடைய 2ஆம் இடை பருவத் தேர்வு நவம்பர் 2024க்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த கொஷின் பேப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதான் கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். 2ஆம் இடை பருவத் தேர்வு நவம்பர் 2024 12ஆம் வகுப்பு தமிழ். அடுத்தடுத்து நிறைய கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணுவோம். நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய கொஷின் பேப்பர் மட்டும் நல்லா படிச்சிருப்போங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி செகண்ட் மிட்டம் பொறுத்த வரைக்கும் இந்த கொஷின் பேட்டர்னை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொஷின்ஸ் எல்லாமே எடுப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. தேங்க்யூ. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். ஸோ இந்த விட நம்ம வந்து பார்த்தோன்னா செகண்ட் மிட்டம் டெஸ்ட் நவம்பர் 2024 12th ஸ்டாண்டர்ட் தமிழுக்கான கவர்மெண்ட்டோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய செகண்ட் மிட்டம் டெஸ்ட் தமிழுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த கவர்மெண்ட்டோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் 45 மார்க் பேட்டர்ன், டைமிங் வந்து 1.5 மணி நேரம். சூஸ் த கரெக்ட் ஆன்சர், சரியான விடையினை தேர்ந்தெடுத்துக்க ஒரு 10 இருக்குது. புத்தக வினாக்கெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. நமக்கு புக் பேக்லேருந்து கொஷின் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே கேட்பாங்க தமிழ் பொறுத்த வரைக்கும். இதில் இருக்கக்கூடிய குருவினா சிறுவினா நெடுவினா எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. என் வகை மெய்ப்பாடுகள் யாவை? பின்னணி இசை படத்தின் காட்சியமைப்புக்கு எவ்வாறு உயிரூட்டும் சான்று தருக? ஒருமுக எழினி பெருமுக எழினி ரொம்ப ரொம்ப முக்கியமான வினா. வறுமையும் சிறுமையும் தருவது எது? இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பருவத்தே பயிர் செய் நேர மேலாண்மையோடு பொருத்தி எழுதுக. மூச்சு நின்று விட்டால் பேச்சு அடங்கும். கவிதைக்குள் பொருத்தமான பழமொழி ஒன்றை எழுத ரொம்ப முக்கியம். அதே மாதிரி எவையேனும் 4 வினாக்களுக்கு விடையிலே 4 × 4 16. நாட்டிய அரங்கின் அமைப்பை இளங்கோவடிகள் காட்சிப்படுத்தும் பாங்கு குறித்து எழுத ரொம்ப முக்கியம். ஏதேனும் 2 மெய்ப்பாடுகள் தோன்றுவதற்கான சூழ்நிலையினை கற்பனையாக படைக்க. இது நல்லா படிச்சுக்கோங்க. திரைப்படத்தின் காட்சி ஆற்றலை எடுத்துக்காட்டுடன் புலம்படுத்துக. அதே மாதிரி வேளாண் மேலாண்மை குறித்து பரிந்துரைவற்றை எழுது. அதிசய மலரின் பூச்சொடி எவ்வாறு முளைத்ததாக தமிழ்நிதி கூறுகிறார்? அதாவது அதிசய மலரின் பூச்செடி எவ்வாறு முளைத்ததாக தமிழ்நிதி கூறுகிறார்? ரொம்ப முக்கியமான வினா. அடுத்து 1 × 5 5 இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு அறிவுடைமை வாழ்வின் உயர்வுக்கு துணை நிற்கும் என்பதை வள்ளுவம் வழியின்றி நிறுவுக. மகா நடிகரை கண்ட பாலச்சந்திரனின் மனவேடத்தை நயத்துடன் எழுதுக. நிர்வாக மேலாண்மை குறித்து இறையன்பு கூறும் கருத்துக்கள். மனப்பாட பாடல் பொறுத்த வரைக்கும் புறநானூறு பாடல் காய்நெல் உடைந்தே என முடியும் திருக்குறள் கேட்டிருக்காங்க. ஸோ 12ஆம் வகுப்பு மாணவர்கள் உங்களுடைய 2ஆம் இடை பருவத் தேர்வு நவம்பர் 2024க்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த தமிழ் கொஷின் பேப்பர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ இன்ஃபர்மேட்டிவ் இருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. உடனுக்குடன் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்முடைய வாட்ஸ்அப் குரூப் டெலிகிராமில் ஜாயின் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. தேங்க்யூ.